ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. இரண்டு அண்ணன் தம்பிகள், கமல், விமல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னோட தந்தைக்கிட்ட போயிட்டு, அப்பா, நாங்கள் ரெண்டு பேரும் சம்பாதிக்க வெளியில் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தன்னோட தந்தை கமல் மேலே ரொம்ப பிரியமாக இருந்ததுனால கமலை ரொம்ப அரவணைச்சு, கமல், நீ போயிட்டு உனக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சு சம்பாதிச்சு நீ நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். விமல் அப்படிங்கிறவன் தம்பி, அவனை கூப்பிட்டு, விமல், நீயும் போயிட்டு நல்லா ஏர்ன் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கமலுக்கு 100 பொற்காசுகளும் விமலுக்கு 20 பொற்காசுகளும் கொடுத்தாராம். விமல் இதை பெருசாக எடுத்துக்காம, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டானா. இப்போ கமல்கிட்ட இருக்கக்கூடிய 100 பொற்காசுகளோட தன்னுடைய தந்தைகிட்ட சொல்லிட்டு பட்டணத்துக்கு கிளம்பிட்டான். விமல் அவன் ஒரு காட்டு வழியாக நடந்து போயிட்டு இருந்தான். இவங்க 2 பேரோட பயணங்களும் வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் கமல் என்ன பண்ணான்னா, தன்னோட 100 பொற்காசுகளும் தன்னோட நண்பர்களோட சேர்ந்து, நண்பா, என்னுடைய நண்பர்கள் அனைவருக்காகவும் நான் இந்த ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறேன், பார்த்தீங்களா, நான் 100 பொற்காசுகளோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை உதாரியாக செலவு பண்ணிட்டு, நண்பர்கள் வணிகத்துலேயும் வியாபாரத்துலேயும் நான் உனக்கு கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறத நம்பி அவங்களோட சந்தோஷமாக இருந்து அந்த நாட்களை கழிக்க ஆரம்பித்தேன். இப்படியே சென்று கொண்டிருந்துச்சு. 100 பொற்காசுகள் அவனை தாண்டி செலவாக ஆரம்பித்தது, செலவாயிடுச்சு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா விமல் தன்னோட 20 பொற்காசுகளோட ஒரு காட்டு வழி ரொம்ப தூரம் நடந்து போயிட்டுருக்கிறான். அப்போ போகும்பொழுது ஒரு அடர்ந்த மரங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் பார்க்குறப்போ ஒரு குருவி, சின்னோட குருவி, கூடுகளை கலைஞ்சி கீழே விழுந்து அந்த கூடு இல்லாமல் கீழே தவிச்சிட்டு கிடந்திருக்கு. கீ 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு அழகிய மெல்லிய சத்தத்தோட அந்த குருவி கீழே கத்துறதை பார்த்துருக்கோம். இதை பார்த்த விமல் உடனே ஒரு 4-5 சின்ன சின்ன குச்சிகளையும் விறகுக்கு சார்ந்த காய்ந்த ஒரு இலை தண்டுகளையும் எடுத்துகிட்டு வந்து சின்னதாக அழகாக அந்த குருவிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கூடை ரெடி பண்ணி அந்த கூட்டுக்குள்ளே இந்த குருவியை வச்சுட்டு வந்தானோ. வரும்போது அந்த குருவி பார்த்து அதே மாதிரி மெல்லிய சத்தத்தோட கூப்பிடுச்சான். என்ன குருவி நம்மளை கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்த விமல், நான் உனக்கு பறவை பாஷை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அந்த விமல்கிட்ட. பறவை பாஷையா அப்படின்னா, அப்புறமா பறவை பாஷை, அதாவது மனிதர்களும் அப்பாற்பட்ட ஒரு சின்னதாக ஒரு கற்பனையில் ஒரு பறவை பாஷையை அழகாக கற்றுக்கொண்டு விமல் வந்தானோ. அந்த குருவிகள் சொன்னச்சான், நீ எந்த பறவைகள் என்ன பேசினாலும் உனக்கு காதில் கேட்கும், அது என்ன பேசுதுன்னு உனக்கு மட்டும்தான் புரியும், மனிதர்களுக்கு புரியாது. அப்படிப்பட்ட பாஷையை தான் நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ இது உனக்கு எப்படியும் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னச்சான். இந்த குருவி சொன்னதும், இது எப்படி எனக்கு பயன்படும், எனக்கு வேறு ஏதாவது விஷயம் இருந்தாவது நான் எங்கள் அப்பாட்ட போய் சொல்ல முடியும், இருந்தாலும் பரவாயில்ல, உன்னோட வார்த்தைக்கு நான் மதிப்பை கொடுத்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அந்த குருவிக்கிட்ட கற்றுக்கிட்ட பரபாஷையோடையும் விமல் தன்னுடைய வீட்டுக்கு புறப்பட ஆரம்பித்தான். கமல் காசை உதாரித்தனமாக செலவு பண்ணிட்டு வீட்டுக்கு வர ஆரம்பித்தான். 2 பேரும் மறுபடியும் வீட்டுக்கு வந்தாங்க. தன்னோட தந்தையை பார்த்தாங்க. என்னப்பா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது, அப்பா, என்னுடைய நண்பர்கள் வியாபாரத்தில் உதவி செய்கிறதா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி 100 பொற்காசுகளும் அவர்களுக்காக நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தந்தைக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பரவாயில்லையப்பா, நீ வியாபாரம் பண்ண போறியா? ஓகே,
பிஸ்னஸ் பண்ண போறியா, நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கமல் பார்த்து ஒரு சந்தோஷ புன்னகையோடு சிரித்தார். விமல் கிட்ட கேட்கும்போது, அப்பா நான் பறவை பாஷை கற்றுக்கிட்டேன், காட்டுக்கு போகும்பொழுது ஒரு பறவை கீழே விழுந்து கிடந்துச்சு, அதுக்காக நான் உதவி செஞ்சேன். ஆனால் நீங்கள் கொடுத்த காசு நான் எதுவுமே என்னால் செலவு பண்ணல, நான் 20 காசுக்கும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாலும், பறவை பாஷை கற்றுக்கு நீ என்னப்பா பண்ண போகிற, என்னப்பா உலகம் தெரியாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சிறிய மகன் விமலை பார்த்து சொன்னாராம். ஓகே, நான் உங்களை மறுபடியும் வெளியில் அனுப்புகிறேன் ஒரு அனுபவத்துக்காக, நீங்கள் போயிட்டு வாங்க. இப்போ நான் உங்களை அனுப்புகிறேன், நீங்கள் போயிட்டு அதில் வெற்றிகரமாக ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள் அப்படின்னு சொன்னாராம். ஓகேன்னு சொல்லி இருவரையும் ஒரு கப்பல் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வணிபர்கிட்ட தன்னுடைய நண்பரான அவரை தொடர்பு கொண்டு அவர்கிட்ட கமல், விமல் அப்படின்னு என்னுடைய பசங்களை அனுப்புகிறேன், அவங்களுக்கு நல்ல ஒரு வேலையை கூட, நல்ல ஒரு தொழில் கூட கப்பலில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்படியா, சரி நீ அனுப்பிவிடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வணிக வியாபாரி தொடர்பில் சொல்லும் பொழுது அந்த கப்பல் வியாபாரிக்கிட்ட தன்னோட தந்தை சொன்னாராம், கமல் ரொம்ப எனக்கு செல்லப்பிள்ளை, ரொம்ப திறமையான பையன், அவனுக்கு நல்ல விதமான வேலையும் விமலுக்கு சாதாரண வேலையும் கப்பலில் கொடு, அவனுக்கு பணி கொடுக்கும் பொழுது அவனுக்கு இன்னும் பழகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சாதாரண பணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்பில் சொல்லும் பொழுது சரி அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் வியாபாரி கிட்ட கமல் விமல் வரும்போது, கமல் யாருப்பா, பெரிய பையன் நீ தானா, ஓகே விமல் யார், நீயாப்பா, விமல் நீ போயிட்டு இந்த கூட்டுற வேலை எல்லாத்தையும் பாரு, சுத்தம் பண்ணுறது, வழியில் வரக்கூடிய நபர்கள் அவங்க கீழே மண் ப்ளஸ் சரகுகள், செத்த சரகு இது மாதிரிலாம் கடந்துச்சுன்னா அதில் நீ சுத்தம் பண்ணி வை என்ட்ரன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாம். கமல் கூப்பிட்டு, நீ வாப்பா, நீ வந்துட்டு அங்கே கப்பலை ஓட்டுற மாலுமிகளுக்கும் பக்கத்தில் நீ நின்று வேலைகளை கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும், கமல் விமல் 2 பேருக்கும் வித்தியாசமான வேலைகள் கொடுத்துட்டேன். இப்படியே போயிட்டு இருந்த காலகட்டத்தில் கப்பலுக்கு வரக்கூடிய பயணிகள், பேசஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பயணிகள், இவன் கமல் அப்படிங்கிறவன் வரக்கூடிய பேசஞ்சர்ஸ் எப்போதும் சாதாரணமாக நார்மலாக சிரித்து பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு குணமுடைய மனிதனாக மாற ஆரம்பித்தான். கமல் அப்படிங்கிறவன் மேலே இருக்கக்கூடிய பயணிகள் ஓட்டக்கூடிய கட்டுமானங்கள் கற்றுக்கிட்டாலும் தன்னுடைய குணங்களில் ஒரு சின்னதாக ஒரு கர்வமும் ஒரு சின்னதாக ஒரு ஆணவமும் இருக்கக்கூடிய ஒரு நபராக மாற ஆரம்பித்தான். தனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு ஆணவம் கமல்கிட்ட இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நாட்கள் போக போக கப்பல் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகுது அப்படின்னு தெரிய வரும்போது, கப்பல் எப்பொழுதும் பயணத்தில் இருக்கிறப்போ அங்கே இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் பயணிகள் பேசிக்கொண்டார்களாம். பக்கத்து நாட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய காகங்களோட தொல்லைகள் அரண்மனைக்கு மேலே இருக்குதான். அந்த காகங்களோட அரண்மனைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த காகங்களை விரட்டுறவங்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக கொடுக்கறதுக்கு ராஜா ரெடியாக இருக்கிறாராம் அப்படின்னு சொல்லிட்டு பேசஞ்சர் பேசிக்கிட்டாங்களாம். அந்த பயணிகள் பேச்சை கேட்ட உடனே கமலாகியவன் ஃபஸ்ட்டு இதை கேட்டுக்கிட்டு, நான் போய் அதை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முந்தி கொண்டு, அது எந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்து நாடு, இந்த கப்பல் அங்கே தான் போகுது, அந்த நாட்டுக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பயணிகள்கிட்ட பேச்சு கொடுத்தாங்க. இதை சவகாசமாக விமலும் இதை கேட்டுக்கொண்டாலும், இருந்தாலும் கமலை போல முந்திக்காமல் ஓகே கமல் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தாலும், காகங்களோட தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கான், இந்த வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை போய் எப்படியா நான் மீட் பண்ணி அவரை சந்தித்து ஒரு இந்த காகங்களோட விரட்டுறதுக்கு நான் ஆர்வமாக
என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை நான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரண்மனைக்கு போகிறான் கமல். அங்கே போன பிறகு அரண்மனைக்கு மேலே இருக்கக்கூடிய காங்களை பார்க்குறான். பார்த்துட்டு, நீ இந்த காங்களை விரட்டினா உனக்கு 1000 பொற்காசுகள் தரத்துக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ராஜா, சரிங்க ஐயா, எனக்கு 3 நாள் அவகாசம் கொடுங்கன்னு சொல்லி 3 நாள் கூண்டில் பசியோடு பூனைகளை வளர்க்க ஆரம்பித்தான். எந்தவித உணவும் கொடுக்காம பூனைகளுக்கு வெறும் அந்த காகங்களை சாப்பிடக்கூடிய அந்த ஒரு இறைச்சியை சாப்பிடக்கூடிய பசியோடு சாப்பிடக்கூடிய அந்த ஒரு சிந்தனையோடு இவன் பூனைகளை வளர்க்க ஆரம்பித்தான். 3 நாள் கழித்து அரண்மனைக்கு மாடியில் அந்த கூண்டில் வளர்க்கப்பட்ட பூனைகளை அவிழ்த்து விட்டான். எல்லா பூனைகளும் சென்று காகங்களை அடித்து தின்றது. அதில் சில காகங்கள் பறந்து சென்றன. மற்ற காகங்கள் அடித்து தின்றதும் அப்பொழுது அன்று மறுநாள் 2 நாட்களுக்கு காகங்கள் தொல்லையே இல்லை. காகங்கள் தொல்லை இல்லைன்னு ராஜாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்பாடி, காகங்கள் இல்லையா, அந்த ஒரு காகங்களை பூனைகள் தின்றுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, இவருக்கு 1000 பொற்காசுகள் கொடுக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணி மறுநாள் அரண்மனைக்கு வர சொல்லலாம். மறுநாள் காலையில் ஏற்கனவே இருந்த காகங்களை விட இப்போ காகங்களோட கூட்டம் டபுள் மடங்காக ஆகிவிட்டதாம். சில காகங்கள் பறந்து சென்றது இல்லையா, அந்த காகங்கள் மற்ற காகங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட கூட்டங்கள் அனைத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த அரண்மனைக்கு வந்துட்டு தான். அந்த அரண்மனைக்கு வந்ததும் ராஜா ரொம்ப கோபம் பண்ணுச்சு. என்ன, ஏற்கனவே இருந்த காங்களோட இவ்வளோ காங்களை வந்துடுச்சு, உனக்கு 1000 பொற்காசுகள் கிடையாது, தயவு செஞ்சு இங்கேருந்து நீ சென்று விடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக அனுப்பிச்சிட்டான். இது அனைத்தும் கவனித்து கொண்டிருந்த விமல் அரண்மனைக்கு சென்று, ஐயா, எனக்கு பறவை பாஷை தெரியும், நீங்கள் எனக்கு தாராளமாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள், நான் காகத்திட்டம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். பறவை பாஷை அப்படி என்றால் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்கும்பொழுது, இல்லைங்க ஐயா, நான் ஒரு உதவி செய்தேன், அதுக்காக பறவை எனக்கு சொல்லிக் கொடுத்த பாஷையை நான் பயன்படுத்துகிறேன் என்று சொன்னான். சரி, உனக்கு இறுதி வாய்ப்பை தரேன், முயற்சி பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அதே மாதிரி முயற்சி பண்ணி அரண்மனைக்கு மேலே போய் அந்த காகங்கள்கிட்ட பேசினானாம். காகமே காகமே, இங்கே நீங்கள் இருக்க வேண்டிய இடங்கள் இது இல்லை, மக்களை நீங்கள் தொந்தரவு செய்ய வேண்டாம், தயவு செஞ்சு நீங்கள் காடுகளை சார்ந்த இடங்களுக்கு போயிடுங்க, உங்களுக்கு உணவுகள் அங்கே கிடைக்கும், இங்கேருந்து மக்களை நீங்கள் தயவு செஞ்சு தொந்தரவு செஞ்சு மக்களையும் அரண்மனையும் நீங்கள் இது மாதிரி சத்தங்களோடு இருப்பதற்கு இடைஞ்சலாக உள்ளது, நீங்கள் எல்லாரும் பெரிய மனசு பண்ணி நீங்கள் இந்த இடத்த விட்டு போயிட்டு உங்களை சார்ந்த இடங்கள் காடுகளுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பணிவாக பொலைட்டாக கைண்டாக அந்த காகங்களுக்கு அன்போடு பேசினான். காகங்கள் ஒன்று கூட எதிர்த்து சொல்லாமல், சரி நாங்கள் போகிறோம், இதேமாரி அன்பான சொற்களுக்காக தான் நாங்கள் இயங்குகிறோம், இப்படிப்பட்ட அன்பான நபர் இப்படி சொல்லும்போது தான் அங்கே கேட்காம இருப்போம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காகங்களும் பறந்து போயிடுச்சோம். ராஜா 1 நாள் பார்த்தாராம், 10 நாள் பார்த்தாராம், 15 நாள் பார்த்தாராம், காகங்கள் வரவே இல்லையா. அந்த கூண்டோடு அந்த காகங்கள் எல்லாமே தன்னோட இருப்பிடமான காடுகளுக்கு போயிடுச்சாங்க. ராஜாவுக்கு அவ்வளோ சந்தோஷமா 1000 பொற்காசுகள் எடுத்து அந்த ஒரு விமல் அப்படிங்கிற ஒரு பையனுக்கு கொடுத்தாராம். என்ன ஒரு அருமையான ஒரு விஷயம் நண்பர்களே. அன்போடு பேசக்கூடிய வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்த விஷயம் அப்படிங்கிறத இந்த கதை மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். 1000 பொற்காசுகளோடு மீண்டும் திரும்பிய கமல் விமல் கப்பலுக்கு மறுபடியும் திரும்பும் பொழுது இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கப்பல் வியாபாரி விமலுக்கு கப்பல் ஓட்டும் மாலுமிகளுக்கு அருகாமையில் பணியையும் கமலுக்கு கூற்ற பணியையும் அப்படி மாற்றி கொடுத்து விட்டாராம். கர்வம் ஆணவமும் இருக்கக்கூடிய நபர் எப்பொழுதும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கீழே இறங்குவார்கள் அப்படிங்கிறது
எழுதி வைக்கப்படாத ஒரு உண்மையாகவும், அன்பும் அமைதியும் சிறு தொழில் கொடுத்தால் கூட அதை நிவர்த்தியாக செய்து எல்லாருக்கிட்டையும் அன்போடு பேசும்பொழுது அவர்களோட பணி உயரும் அப்படிங்கிறதையும் இந்த ஒரு கதை மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். 1000 பொற்காசுகளோடு விமல் கப்பல் மாலுமிகளோட தொழிலை அன்போடு கற்றுக்கொண்டான். கமலாகியவன் பணியை மாற்றி மீண்டும் கூற்றும் பெருக்கும் வேலையை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். ஆண்டுகள் கழிந்தன. மீண்டும் தந்தையை பார்க்க இருவரும் சென்றார்கள். அப்பொழுது நடந்த விஷயங்கள் அனைத்தையும் தந்தையிடம் சொன்னான் கமல். விமலும் சொன்னான். தன் விமலை அரவணைத்து, விமல், உன் மீது நான் பெரிதாக அன்பு காட்டவில்லை, என்னை மன்னித்துவிடு. நீ உனது அண்ணனுக்கும் எனக்கும் ஒரு பெரிய உதாரணமாக இருந்து விட்டாய். இதன் மூலம் கமலும் நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டான். வாழ்வில் அன்பாகவும் அமைதியாகவும் நல்ல ஒரு பண்பாகவும் இருக்கக்கூடிய மனிதனுக்கு உயர்வு கிடைக்கும் என்பதை நீ உறுதி செய்து விட்டாய் என்று கூறி கமலையும் விமலையும் அன்போடு அரவணைத்தார். என்ன ஒரு அருமையான கதை நண்பர்களே. நாமும் இதன் மூலம் அன்போடும் பண்போடும் அமைதியோடும் இந்த வாழ்வில் உயர முடிவெடுப்போம். நன்றி.